ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Saran vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கிறதுக்காக 1 காப்படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த கப்பில் இப்போ 1 கப் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். இப்போது அதே காப்படியிலேயே 1 காப்படி சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். வீட்டில் சாப்பாடு வடிக்கிறதுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இது ரெண்டும் சேர்த்து 3/4 கிலோ இருந்துச்சு. இப்போ இந்த அரிசியை 2 வாட்டி அலசிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். நிறைய பேர் பச்சரிசி யூஸ் பண்ணி தான் இந்த உப்பு உருண்டையை செய்வாங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி இதில் சேர்க்கலை. பச்சரிசிலையும் உப்பு உருண்டை நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் சேர்த்து நீங்கள் உப்பு உருண்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். 3 hours later. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஏன் இதை நான் மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்கிறேன்னா, மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோன்னா உப்பு உருண்டை இன்னுமே சாஃப்டாக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வரும். இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் நிறைய தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நான் இந்த மாவுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு கரெக்டாக இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலுமே இந்த ஸ்டேஜில் மாவு எடுத்துருங்க. மாவு கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் உப்பு உருண்டை சாஃப்டாக வரும். இப்போ அரைச்ச மாவை நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் தாளிச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சோண்டு முந்திரி சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்புலாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பருப்புலாம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மாவு இன்னும் நல்லா கட்டி ஆகிடும். நீங்கள் உப்பு மாவு அரைக்கும் போது சேர்க்கலைனாலும் அந்த தேங்காய் வதக்கும் போதாவது நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ண சொல்ல நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகாது, அதனால நீங்கள் உப்பு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும், பக்குவமாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலே உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் உருண்டை பிடிச்சி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி மாவு பிடிக்காதீங்க. ரொம்ப அழுத்தி மாவு பிடிச்சிங்கன்னா உப்பு உருண்டை கட்டி ஆகிடும். அதனால் லைட்டாகவே உருட்டுங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மாவில் நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கலாம். அதுக்கு நான் இட்லி குண்டானில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த உடனே அதில் இட்லி தட்டு வச்சு எல்லா உருண்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், வெந்துடும். இந்த உப்பு உருண்டை பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Saran vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.